பலர்கள் கையிலே ஆப்பிள் போன் இருக்கும். ஆப்பிள் போன் என்றால் ஐபோன் என்றால் உலக போன்கள் எல்லா போனையும் முன்னாடி வச்சு ஐபோனை வச்சா அது எல்லா போனையும் பீட் பண்ணிரும். அப்படிப்பட்ட கம்பெனி நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் பெரும் செல்வந்தர். அவருக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தது கணக்கில் அவருடைய கணக்கு 38,000 பில்லியன் ரூபாய். 2011 அவர் சாகிற நேரம் அவருடைய கம்பெனி அசெட் அவருடைய அந்த நிறுவனத்துடைய பணம் 38,000 பில்லியன் ரூபீஸ். இலங்கை ரூபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணினால் 38,000 பில்லியன். இலங்கை பட்ஜெட் அப்பொழுதும் இப்பொழுதும் பெரிய மாற்றம் இல்ல. ஆண்டுக்கு 3000, அப்ப 2500, 3000, 3500 பில்லியன். இவ்வளவுதான். இந்த நாடு கூட கூட வந்தால் ஒரு 4000 பில்லியனுக்கு மாத பட்ஜெட் போடுவார்கள். சாதாரணமாக அவருடைய பணத்தை வைத்து 10 ஆண்டுகளுக்கு மேல பட்ஜெட் போடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல பட்ஜெட் போடலாம். அவ்வளவு பெரிய பணம். அவர் போனால் பெரிய 5 ஸ்டாருக்கு அவரை அப்படி ஹைஜெனிக் வாட்டர், உலகத்துள்ள பெஸ்ட் வாட்டர் தான் குடிப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணி அவ்வளவு பிரச்சனை, அந்த தண்ணி பிரச்சனை. ஹைஜெனிக் வாட்டர் ஏதோ அதை வைங்க, ஹைஜெனிக் ஃபுட் ஏதோ அது ஏ கிரேட் ஃபுட். எந்த பாக்டீரியா வைரஸ் வரக்கூடாது. தன்னை எப்படி பார்த்திருப்பார் நினைக்கிறீங்க? எங்க நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக, அப்ப அவர் சாகிற நேரம் நான் கணக்கு போட்டேன், 13 வருஷத்துக்கு பட்ஜெட் போடலாம். 13 இயர்ஸ் பட்ஜெட் போடக்கூடிய பணம். 56 வயசு. அப்பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம், நான் ஒரு ஜனாசாவுக்கு கலந்து கொண்டிருந்தேன். அவர் 90 தாண்டி. அந்த மனிதர் அவர் ஒரு ஏழை. பப்ளிக் டாய்லெட்டுக்கு தான் போவார். கொழும்புல 4 ஊருக்கு ஒரு டாய்லெட் வச்சிருப்பாங்க. இப்ப எல்லா ஊரும் அட்டாச் பாத்ரூம். அந்த பப்ளிக் டாய்லெட்ல அவர் போவார். அந்த 90 வயதால் அவர் மௌத்தாகிறார். அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொள்கிறேன். அப்பொழுது அப்டேட் ஆகுது, ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்து போனார். அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்த மாதிரி இருந்தது. என்ன அவ்வளவு ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய ரிஸ்க், நிஜமான ரிஸ்க் என்ன? 56 முடிந்து விட்டது. நீங்க இலங்கையுடைய ரூபாயில் இவ்வளவு பட்ஜெட் போட்டாலும் ஜஸ்ட் 56 கேன்சர். வேர்ல்ட்ல அவரை சோமாக்குவதற்கு எத்தனை டாக்டர், வேர்ல்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு ஹையர் பண்ணலாம், விலைக்கு வாங்கலாம். அப்படிப்பட்ட கோடீஸ்வரர், வேர்ல்ட் ரேங்க்ல ரொம்ப முக்கியமாக இருந்தவர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேன்சர் ஹாஸ்பிடல் அவருக்கு உருவாக்கலாம். ஆனால் அவருடைய கேன்சர் ஃபர்ஸ்ட் இதுல அவர் மெல்ல மெல்ல மெலிந்து போகிறார். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய போட்டோ மீடியாவுக்கு வருகிறது. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இனம் தெரியாத ஒரு நோய். இப்படியே மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிற லைவ் வீடியோ இருக்கிறது யூடியூப்ல. அவர் செத்து போவதை நீங்கள் பார்க்க, அப்படியே மயங்கி கீழே விழுவார். பேசிக் கொண்டிருக்கிற நேரமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஏழை அடியானுக்கு 90 வயதை கொடுத்தார். ரிஸ்கை கொடுத்து கொண்டே இருந்தார். அவருக்கு ஹை கிளாஸ் இல்லை. பேமெண்டில் தூங்குவார்கள். என்ன சாப்பிட்டு தெரியாது. மலையில் நடைகிறார்கள். கொரோனா வருகிறது, சாகவில்லை. ஹைஜெனிக் வாட்டர் குடிச்சவர் கேன்சர். எப்படி அப்பா கேன்சர் வரும்? ரப்புல் இஸ்ஸத் அவருக்கு 56 தான் நிர்ணயித்தார். 56 நீங்கள் துனியாவை விட்டு போக வேண்டும்.